Hello and welcome back. நான் தான் S.SYLVESTARCHRISTY and you're watching Autotech CBE for all baking solutions. நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா லாஸ்டா ஒரு வீடியோ போட்டுருந்த RX100 135 பத்தி அதோட கண்டினியூஷன் பார்ட் தான் இந்த பார்ட். இதுல நம்ம என்ன ஸ்பெஷலா பார்க்க போறோம்னா அது நம்ம ஸ்பெஷலா பார்க்க போறதுக்கு முன்னாடி இதுல வந்து நான் லாஸ்ட் வீடியோல வந்துட்டு ஒரு 3 பைக்ஸை பத்தி நான் சொல்லாம விட்டுட்டேன். அதாவது RX100 135 இல்லாம ஒரு இன்னொரு 3 மாடல் RX-ல இருக்கு. அது நிறைய பேருக்கு வந்துட்டு தெரியும். அதில் ஒரு மாடல் மட்டும் கண்டிப்பாக நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பே கிடையாது. அதை பற்றி நம்ம இதில் ஷார்ட்டாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் இந்த ஸ்டார்டிங் காயில் பிக்கப் காயில்ஸ் வருது இல்லையா RX100 135ல் வந்துட்டு அதோட டிஃப்ரென்ஷியேட் என்ன வருது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதாவது RX100ல் 2 மாடல் 135ல் 2 மாடல் இருக்கு இல்லையா, அது 2 மாடலுக்கு என்னென்ன டிஃப்ரென்ஷியேட், அப்புறம் 100க்கு 135க்கு என்ன டிஃப்ரென்ஷியேட் வருது அப்படிங்கிறத நம்ம இது டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த RX-ல வந்துட்டு 3 மாடல் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, 100 135 எல்லாமே இன்னும் 3 மாடல் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. அது என்னென்னா RX-G, அப்புறம் RX-Z, அது இல்லாமல் வந்துட்டு RX-ல வந்துட்டு மிட்ஷிப் மாடல்னு ஒரு மாடல் இருக்குது. அதாவது 100ல் வந்துட்டு ஒரு வேரியேஷன் கொடுத்தாங்க மிட்ஷிப் மாடல்னு சொல்லிட்டு. நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு மிட்ஷிப் மாடலை பற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு RX-G and Z பற்றி பார்க்கலாம். இப்போ மிட்ஷிப் மாடலில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ RX100 வந்துட்டு கம்ப்ளீட்டாக 6 வோல்ட். இப்போ நம்ம மிட்ஷிப் மாடல் வந்துட்டு கம்ப்ளீட்டாக RX100லேயே வந்துட்டு அப்படியே 12 வோல்ட் கொடுத்தோம். அதுதான் வந்துட்டு அந்த மிட்ஷிப் மாடலுக்கும் RX100க்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ். பட் நம்ம அது வந்துட்டு RX100 மிட்ஷிப் மாடல்னு நம்ம சொல்லுவோம். அந்த மிட்ஷிப் மாடல் என்ன பண்ணியிருப்பான்னா கம்ப்ளீட்டாகவே 12 வோல்ட்னால RX135ஓட காயில் வயர் வருது இல்லையா, காயில் பிளேட் வயர் வருது இல்லையா, அதை வந்துட்டு அதில் போட்டிருப்பாங்க. ரெண்டாவது வந்துட்டு மித்தபடி வேறு எந்த சேஞ்சஸுமே அதில் இருக்காது. ஸ்டார்டிங் காயில், பிக்கப் காயில், லைட்டிங் காயில் எக்ஸாக்டாக வந்துட்டு அந்த RX100ல் என்ன இருக்குமோ அதே தான் வரும். பட் அந்த காயில் பிளேட் வயர் வருது இல்லையா, அது வந்துட்டு கம்ப்ளீட்டாக 135ஓட தான் இருக்கும். ப்ளஸ் அந்த வயரிங் கிட் வரும் இல்லையா, வண்டியில் வந்துட்டு அந்த வயரிங் கிட் வரும் இல்லையா, அது அப்படியே வந்துட்டு 135ஓட அப்படியே அதோட வயரிங் கிட் தான் இதுக்கு இருக்கும். பட் என்ன சொல்லணும்னா இப்போ RX மிட்ஷிப் மாடலில் வந்தது இல்லையா, அந்த வயரிங் கிட் தான் வந்துட்டு RX-Gக்கும் Z-க்கும் ப்ளஸ் RX135க்குமே யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா எல்லாமே 12 வோல்ட் இல்லை, அதனால வந்துட்டு அந்த ஒரு ஃபார்மேட்டை மட்டும் RX100 மிட்ஷிப் மாடலில் கொடுத்துருக்காங்க. இப்போது நம்ம வந்துட்டு RX-Z பற்றி பார்த்தலாம், அப்புறம் நம்ம அந்த G-யை பற்றி பார்க்கலாம். இப்போ RX-Zல என்னென்னா உங்களுக்கு வந்துட்டு அதில் வந்துட்டு கம்ப்ளீட்டாக வந்துட்டு அந்த 135ஓட கம்ப்ளீட் அந்த சிஸ்டம் தான் வந்துட்டு RX-Zலையுமே இருக்கும். ஒரு பெரிய சேஞ்சஸ் ஒன்றும் இல்லை. அந்த 135Z அதுதான் ஒன்று தான், 135cc தான் அந்த செட்டுக்கு இருக்கும். பட் Z-ல என்ன ஸ்பெஷாலிட்டினா பாடி ஃபுல்லாக வைசர்டாக இருக்கும். அதாவது ஃபுல்லாக டெயில்ஸ் எல்லாம் வந்துட்டு கவுல் போட்டிருப்பாங்க. அப்புறம் ஹெட்லைட் வந்துட்டு வைசர்டாக இருக்கும். அதுதான் வந்துட்டு Z-ல வந்துட்டு பண்ணியிருக்காங்க. வேற ஒன்றும் பெரிய ஒரு வேலையெல்லாம் அந்த வண்டியில் செய்யலை. பட் பாடி லைனிங் வந்துட்டு கொஞ்சம் சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கும் Z-க்கும் RX100 135க்கும். இப்போ வந்துட்டு RX-Gயில் வந்துட்டு ஏன் அப்படியே RX-Gயும் RX135 ரெண்டுமே சேம் தான். அந்த இன்ஜின்லேருந்து எல்லாமே சேமாக இருக்கும். பட் அதில் ஒரு சேஞ்சஸ் பண்ணியிருப்பாங்கன்னா RX-Gயில் வந்துட்டு காயில் பிளேட், காயில் வயரிங் கிட்ட எல்லாமே 135ஓட தான் இருக்கும். பட் மேக்னெட் மட்டும் வந்துட்டு இந்த 100ஓடது போட்டிருப்பாங்க. ஒரு சில மாடலில் வந்துட்டு, அதாவது Gயோட எண்டு மாடலில் வந்துட்டு இந்த மேக்னெட் இருக்கும். அதாவது பிளேட் வச்சிருக்கு இல்லையா, இந்த மேக்னெட் இருக்கும். அதே இனிஷியல் மாடல் வந்துட்டு இந்த மேக்னெட் தான் வந்தது. ஏன் அப்படின்னா நான் அதை லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருந்தேன், அந்த வண்டியில் ஒரு ஜர்க் வரும். அதனால தான் வந்துட்டு அது இந்த மேக்னெட்டை தூக்கிட்டு இந்த மேக்னெட்டை ரீப்ளேஸ் பண்ணாங்க. அப்படியே Gயை ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்படியே 135 கன்வர்ஷன் கொண்டு போயிட்டாங்க. அவ்வளோதான். அந்த 3 மாடலில் இதுதான் பெரிய வேரியேஷன்ஸ். பட் ரொம்ப பெரிய வேரியேஷன்ஸ் இல்லை. அது லாஸ்ட் வீடியோவில் சொன்னால் நான் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிருங்கிறனால தான் நான் இது இப்போ உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். இப்போ நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக RX100 உள்ள ஸ்டார்டிங் பிக்கப் காயிலோட ரேஷியோஸை பற்றி நம்ம பார்த்துடலாம். இப்போ நான் காட்ட போகிறது வந்துட்டு இப்போ ஸ்டார்டிங் காயில் அண்ட் பிக்கப் காயில்ஸ் நான் வந்துட்டு உங்களுக்கு காட்ட போகிறேன். அது RX135க்கும் 100க்கும் டிஃப்ரெண்ட் அந்த வேரியேஷன்ஸ் காட்ட போகிறேன். இதில் என்னன்னா இப்போ நாங்கள் இந்த காயில்ஸ்லாம் இப்போ ஒயிட்டாக இருக்கிறதெல்லாம் இப்போ நாங்கள் வைண்டிங் பண்ண காயில். அதாவது நாங்களாம் பர்சனலாக வந்துட்டு இங்கே RX100க்கு தனியாக 135க்கு தனியாக வைண்டிங் பண்ணியிருக்கோம். அதை நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக RX100ல் 2 மாடலையும் 135ல் 2 மாடலையும் உங்களுக்கு டீட்டெயில்டாக நான் காட்ட போகிறேன். இதில் நான் இதுதான் சொல்லணும்னு நினச்சேன். இந்த காயில் ஒயிட் கலரில் டேப் அடிச்சிருக்கிறது எல்லாமே வந்துட்டு நாங்கள் பர்சனலாக இங்கே வந்துட்டு RX100 தனியாக 135 தனியாக அதோட ஸ்பெஷல் கேரில் நாங்கள் வைண்டிங் பண்ணுறோம். அது மாத்திரம் இல்லாமல் வந்துட்டு இந்த பிக்கப் காயில்ஸ் வந்துட்டு இதுதான் இந்த பிக்கப் காயில். இது வந்துட்டு என்னென்னா ஆக்சுவலி இது வந்துட்டு இந்த பாடி பிளாக்காக இருக்குல்லையே, இதெல்லாம் நாங்களே வந்துட்டு மோல்டிங் பண்ண
ஒரு ஃபைபர் அது நாங்கள் வந்து ஸ்பெஷலாக இதுக்கு RX-க்காக வேண்டி இது நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம் இந்த பாபினை. இந்த பாபினில் என்னென்னா இப்போ நிறைய பேர் கேட்குறாங்க எனக்கு RX135 வந்துட்டு பிக்கப் காயில் வந்துட்டு மார்க்கெட்டில் அவைலபிளாக இல்லை 100ஓட தான் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு இப்போ நாங்கள் வந்து ஸ்பெஷலாக இந்த காயில் மட்டுமே நாங்கள் வைண்டிங் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இதில் வந்துட்டு என்னென்னா இந்த 135க்கு ஸ்பெஷலாக அதோட பர்டிகுலர் ரேஷியோ ஓம்ஸில் வந்து நம்ம இப்போ வைண்டிங் பண்ணியிருக்கோம். இதில் அதை நான் டீட்டெயில்டாக வீடியோவில் காட்டுறேன், ஃபர்தர் வீடியோவில் காட்டுறேன். 135ல் வந்துட்டு 2 மாடல் வரும், சீல்டு மேக்னெட் அண்ட் கட் மேட். இப்போ அதுக்கு ரெண்டுத்துக்குமே மேட்ச் ஆகிற மாதிரி தான் நம்ம இது வைண்டிங் பண்ணியிருக்கோம். அதாவது பிக்கப் காயில் வந்துட்டு எந்த சேஞ்சஸுமே அவங்க 135ல் வந்துட்டு பண்ணல. பட் அந்த ஸ்டார்டிங் காயில் ரெண்டுலேயுமே தான் அவங்க சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. அதே போல் வந்துட்டு 100ல் வந்துட்டு ஸ்டார்டிங் பிக்கப் ரெண்டுமே வந்துட்டு 2 மாடலுக்குமே வேரியேட் இருக்கும். இப்போ வந்துட்டு இங்கே இருக்கிறது வந்துட்டு RX100 2 டைப்பும் RX135 2 டைப்பும் இங்கே வச்சுருக்கிறேன் நான். இப்போ இங்கே இருக்கிறது ஒயிட் கலரில் இருக்கிறதெல்லாம் நான் வைண்டிங் பண்ண காயில்ஸ் இதெல்லாமே. இதை பற்றி நான் டீட்டெயில்டாக நான் வந்துட்டு சொல்கிறேன். முதல்ல நம்ம வந்துட்டு 100க்கு தனியாக 135 தனியாக நம்ம வந்துட்டு ஓம்ஸ் ரேஷியோ முதல்ல செக் பண்ணிடலாம். ஏன்னா வந்துட்டு ஸ்டார்டிங் காயில் அண்ட் பிக்கப் காயிலோட ஓம்ஸ் ரேஷியோ வந்துட்டு 100 and 135க்கு ஒரு மாடலுக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட ஒன்றா இருக்கும். அதில் ஒரு சின்ன சேஞ்சஸ் மட்டும் இருக்கும் 135 100க்கும். அதே சமயம் வந்துட்டு 100 செகண்ட் டைப்புக்கும் 135 செகண்ட் டைப்புக்கு கம்ப்ளீட்டாகவே அதோட ரேஷியோ கம்ப்ளீட்டாகவே வேறு மாதிரி இருக்கும். ஃபஸ்ட் நம்ம வந்துட்டு 100 வந்துட்டு பார்த்துடலாம். இங்கே 2 காயில் வச்சுருக்கேன் இல்லையா, இது ரெண்டுமே 100. இந்த 100ல் வந்துட்டு முதல்ல பார்த்துட்டதுக்கப்புறம் நம்ம 135 வந்துட்டு அதோட ரேஷியோ பார்க்கலாம். இங்கே நான் வந்துட்டு 2 மாடல் வச்சுருக்கேன். RX100ஓட டைப் 1 இது டைப் 2 இது நான் 2 ஒயிட் கலரில் வச்சுருக்கேன் இல்லையா, இது ரெண்டுமே வந்து நாங்கள் வைண்டிங் பண்ணது. இது 100ஓட இதில் ரேஷியோவில் வைண்டிங் பண்ணது. இது வந்துட்டு RX100ஓட டைப் 2 SRF டைப்னு நான் மென்ஷன் பண்ண இல்லையா, லாஸ்ட் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா அதில் தெரியும். SRFன்னு இதை மென்ஷன் பண்ணியிருந்தேன். இது இந்த டைப்போட ஸ்டார்டிங் அண்ட் பிக்கப் காயில் தான் இது வந்துட்டு நாங்கள் வைண்டிங் பண்ண காயில். ஃபஸ்ட் நான் இதை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வைண்டிங் பண்ணதை பற்றி நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம ஸ்டார்டிங் கால் RX100 டைப் 1ஓட ஸ்டார்டிங் கால் நம்ம செக் பண்ணிடலாம். நீங்கள் ஓம்ஸ் பார்க்கலாம், 221 உங்களுக்கு ஓம்ஸ் காட்டுது. அதே நம்ம பிக்கப் காயிலோட ரேஷியோ செக் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா 20 வந்து இது ரேஷியோ காட்டுது. இது வந்துட்டு RX100 டைப் 1ஓட ரேஷியோ. இதே நம்ம டைப் 2 SRFோட நம்ம ஸ்டார்டிங் அண்ட் பிக்கப் காயிலோட ரேஷியோ செக் பண்ணலாம். பாருங்கள் 114 காட்டுது, 113 காட்டுது. ஆக்சுவலி நான் லாஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருந்தேன் இல்லையா, அந்த RX100ஓட டைப் 2 காயில் SRF காயிலோட ஸ்டார்டிங் காயில் ரேஷியோ வந்துட்டு கம்ப்ளீட்டாக டைப் 1க்கும் டைப் 2க்கும் அப்படியே சேஞ்ச் இருக்கும். இங்கே பிக்கப் காயில் ரேஷியோ பார்த்தீங்கன்னா ரெண்டும் சேமாக தான் வரும், எந்த வித சேஞ்சஸுமே இருக்காது. இதுக்கும் பிக்கப் காயில் ரேஷியோ 20 ஓம்ஸாக வரும், இதுக்கும் 20 ஓம்ஸாக வரும். பெரிய சேஞ்சஸ் எதுவும் இருக்காது இந்த பிக்கப் காயில்ஸில் மட்டும். பட் ஸ்டார்டிங் காயிலில் வந்துட்டு இந்த மாடலுக்கு 220 வரும், இந்த மாடலுக்கு வந்துட்டு 120 தான் உங்களுக்கு அதோட ரேஷியோ வரும். இப்போ நம்ம இப்போ வைண்டிங் பண்ண காயில் உங்களுக்கு நான் வந்துட்டு ஓம்ஸ் செக் பண்ணி காட்டுறேன். இது டைப் 1ஓட காயில், RX100ஓட டைப் 1 காயில். இது பார்த்துட்டிங்கன்னா ஸ்டார்டிங்கோட ரேஷியோ வந்துட்டு 250 நான் வைண்டிங் பண்ணியிருக்கேன். அதே நான் பிக்கப் காயிலோட ரேஷியோ செக் பண்ணி காட்டுறேன். இதில் பார்த்தீங்கன்னா 26க்கு நான் வைண்டிங் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி வந்துட்டு ஸ்டாண்டர்டில் வந்து வண்டியோட வந்தது இது வந்து நம்ம வைண்டிங் பண்ணது. கொஞ்சம் நம்ம ப்ளஸ் வச்சு தான் வைண்டிங் பண்ணியிருக்கோம். பிகாஸ் கொஞ்சம் வந்துட்டு கரண்ட் ஃப்ளோ வந்துட்டு கொஞ்சம் அதிகப்படுத்தி தான் வைண்டிங் பண்ணியிருக்கோம். இதனால் வேறு எந்த ப்ராப்ளம்ஸும் உங்களுக்கு வர வாய்ப்பில்லை. ஆக்சுவலி நிறையா வண்டியில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பழசானனால உங்களுக்கு ஓம்ஸ் வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதே வந்து நான் நிறைய வண்டியில் செக் பண்ணி பார்த்ததில் 250 ஓம்ஸே வந்துட்டு ஒரிஜினல் காயிலும் காட்டியிருக்கு. ஓகேங்களா. பிக்கப் காயில் வந்து 25-26ங்கிறது வந்துட்டு ஒரு கிராஜுவலான ஒரு ரேஷியோ தான். இப்போ நம்ம டைப் 2 உங்களுக்கு காட்டுறேன். டைப் 2ஓட பிக்கப் காயில் வந்துட்டு 23-24 வச்சுருக்கோம். இதே டைப் 2ஓட ஸ்டார்டிங் கால் ரேஷியோ பார்க்கலாம், 120 நான் வச்சுருக்கேன். இதுக்கு வந்துட்டு பெரிய சேஞ்சஸ் பண்ண தேவையில்லை டைப் 2க்கு. பட் டைப் 1க்கு மட்டும் கொஞ்சம் பூஸ்டப் பண்ணி வச்சோம்னா உங்களுக்கு அங்கே ஒரு கரண்ட் ஃப்ளோ வந்துட்டு கொஞ்சம் நல்லா இருக்குங்கிறனால நம்ம ஸ்டார்டிங் கால் மட்டும் 250க்கு நம்ம கன்வர்ஷன் பண்ணி வைக்கிறோம். அவ்வளோதான், வேறு ஒன்றும் பெரிய ஒரு சேஞ்சஸ்லாம் வந்துட்டு இதில் கிடையாது. இப்போ நம்ம RX135 காயில் டைப்பை பார்த்துடலாம். அதில் ஒரு சின்ன ஒரு காரியம் ஒன்று இருக்குது. என்னென்னா RX100ல் ஒரு டைப்பும் 135 ஒரு டைப்பு வந்துட்டு சேமாக இருக்கும்னு நான் சொல்லியிருந்தேன் ஸ்டார்டிங் காயிலோடது. அதை நான் இப்போ காட்டுறேன். இப்போ வந்துட்டு இது RX135ஓட காயில், இது ரெண்டுமே. இது டைப் 1 காயில், இது டைப் 2 காயில். ஆல்ரெடி நான் லாஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் இது காட்டியிருக்கேன். இது வந்துட்டு டைப் 1ல் வந்துட்டு உங்களுக்கு ஸ்டார்டிங் காயில் பிக்கப் காயில் நான் இது வைண்டிங் பண்ணது. இது வந்துட்டு
டைப் 2 ஓடது நான் இது நாங்களே வைண்டிங் பண்ணது. ஒயிட் கலரில் இருக்கிறதெல்லாம் எங்களோட ஓன் டேப்பிங்க. இப்போ வந்துட்டு நான் டைப் 1ஓட ஸ்டார்டிங் பிக்கப்போட ரேஷியோ உங்களுக்கு நான் காட்டிடுறேன். இப்போ இது ஒரிஜினல் காயில் தான். இது வண்டியோட வந்த ஒரிஜினல் ஸ்டார்டிங் பிக்கப் காயில் இது ரெண்டுமே 135ல். இங்கே பார்க்கலாம் 221 ஸ்டார்டிங் காயிலோட ரேஷியோ. அதே பிக்கப் காயிலோட ரேஷியோ உங்களுக்கு காட்டுறேன் 74. அதே நம்ம வந்துட்டு டைப் 2ஓட ஸ்டார்டிங் காயில் அண்ட் பிக்கப் காயில் ரேஷியோ நம்ம பார்க்கலாம். பார்க்கலாம் 326 ஓம்ஸ் வருது. அதே பிக்கப் காயில் வந்து 75 தான் இருக்குது. இதில் ஒரு விஷயம் என்ன சொல்லணும்னா RX100ல் வந்துட்டு டைப் 1 டைப் 2க்கு ரெண்டுத்துக்குமே உங்களுக்கு சேஞ்சஸாக இருக்கும். ஓம்ஸ் வந்துட்டு ரெண்டுமே வேறு இருக்கும். ஸ்டார்டிங் காயில் அண்ட் பிக்கப் காயில் ரெண்டுத்துக்குமே டிசைனும் வேறு மாதிரி இருக்கும். பட் 135 பொறுத்த வரைக்கும் டைப் 1க்கும் டைப் 2க்கும் வந்துட்டு டிசைன் வந்துட்டு பிக்கப் காயில் டிசைன் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் வந்து ஸ்டார்டிங் காலோட டிசைன் வந்துட்டு கம்ப்ளீட்டாக வேறு. இதோட டைப் 2ஓட ரேஷியோ வந்துட்டு உங்களுக்கு அதிகமாக கொடுத்துருப்பாங்க. டைப் 1ஓட ரேஷியோ வந்துட்டு 220 to 250 கொடுத்துருப்பாங்க. இப்போ நான் வைண்டிங் பண்ண டைப் 1ஓட பிக்கப் காயில் அண்ட் ஸ்டார்டிங் காயில் காட்டுறேன். இது பிக்கப் காயில் ரேஷியோ 79 இருக்குது. 5 ஓம்ஸ் நான் வந்துட்டு அதிகப்படுத்தி சுற்றிருக்கேன், அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா இது 251. இங்கே ஒரு விஷயம் நான் சொல்லணும் என்னென்னா, அந்த RX100ல் டைப் 1 இருக்கு இல்லையா, அதோட ஸ்டார்டிங் காயிலும் RX135ஓட டைப் 1ஓட ஸ்டார்டிங் காயிலும் 2 ஒன்று. பட் பிக்கப் காயிலோட ரேஷியோ வந்துட்டு 100க்கும் 135க்கும் கம்ப்ளீட்டாகவே மாறும். ஏன்னா வந்துட்டு அந்த சிடியோட ப்ரோக்ராம் சிடிஐ யூனிட்னு சொல்லுவோம் இல்லையா, அதோட ப்ரோக்ராம் வந்துட்டு 100க்கும் 135க்கும் கம்ப்ளீட்டாக வேரியேஷன் இருக்கும். அதுதான் ஒரு இது வேரியேஷன். இப்போ நான் இப்போ வைண்டிங் பண்ண டைப் 2ஓட ஸ்டார்டிங் காயில் ரேஷியோ நான் காட்டுறேன். இப்போ டைப் 2 ரேஷியோட ஸ்டார்டிங் காயில் ஓம்ஸ் வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அரவுண்ட் 2349 நான் வச்சுருக்கேன். பிகாஸ் ஏன் 20 ஓம்ஸ் நான் அதிகப்படுத்தி சுற்றியிருக்கேன் அப்படின்னா, நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருக்கிறேன், இதோட ரொட்டேஷன் டைமிங் டைப் 2 காயிலோட மேக்னெட் ரொட்டேஷன் டைமிங் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு. அதனால் வந்துட்டு இங்கே லைட் பிரைட் வராது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே சேம் கான்செப்ட் அந்த ஸ்மூத்னஸ்க்காக உங்களுக்கு அப்படி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன். பட் இதில் இன்னொரு ப்ராப்ளம் இருக்குது. என்னென்னா, உங்களுக்கு ப்ளக்கில் வர கரண்ட் டைப் 2ஓட RX135ஓட டைப் 2 காயில் நீங்கள் வந்து ப்ளக்கோட கரண்ட் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் வரும். இந்த டைப் 1 காயிலுக்கு இந்த லென்த் கரண்ட் வருதுன்னா, இந்த வண்டிக்கு வந்துட்டு அதாவது டைப் 2 மாடலுக்கு வந்துட்டு அதில் வந்துட்டு ஒரு 70% தான் கரண்ட்டே வரும். இதில் வந்துட்டு ஒரு 100% நல்ல ஒரு 1 inch பக்கம் கரண்ட் வருதுன்னா, இது ஒரு 1 inchலாம் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒரு 70% இதுக்கும் ஒரு 70% கரண்ட் தான் வரும். அதனால் வந்துட்டு நாங்கள் என்ன பண்ணியிருக்கோன்னா, கொஞ்சம் காயில் பூஸ்டப் பண்ணியிருக்கிறனால ஒரு 20 ஓம்ஸ் அதிகமாக வச்சுருக்கிறனால என்ன ஆகும்னா, உங்களுக்கு கரண்ட் ரேஷியோ கொஞ்சம் கூடி வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பட் இதில் நான் ஒரு விஷயம் என்ன சொல்லணும்னா, இந்த பிக்கப் காயிலோட பெட் இருக்கு இல்லையா, பிக்கப் காயிலோட பெட் இருக்குது பாருங்கள், இந்த பெட்டுக்கும் இதே 135ஓட டைப் 1 பெட்டுக்கும் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த பிக்கப் காயிலோட பெட்டே சின்னதாக இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த பிக்கப் காயில் இருக்குல்லையே, இப்போது இந்த பிக்கப் காயிலோட இது நாங்கள் கம்ப்ளீட்டாகவே நாங்களே பண்ணிவிடுறோம். பட் வந்துட்டு இந்த ஸ்டார்டிங் காயில் எங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னா, இந்த கோர் இருக்கு இல்லையா, இந்த பிளேட்ஸ் வருது பார்த்தீங்களா, இந்த பிளேட்ஸ் வந்துட்டு எங்களுக்கு அவைலபிள் கிடையாது. அதனால் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, இந்த பிளேட்ஸை எடுத்துகிட்டு இந்த பிளாஸ்டிக்கெலாம் நாங்கள் மோல்டிங் பண்ணது தான். இதில் வர பிக்கப் காயிலோட வர பிளாஸ்டிக் நாங்கள் மோல்டிங் பண்ணது தான். இப்போது இதில் என்ன பிரச்சனைனா, எங்களுக்கு இந்த கோர் கிடைக்காதனால, இந்த ஸ்டாம்பிங் கிடைக்காதனால நாங்கள் வந்துட்டு மோஸ்ட்லி இந்த காயில்ஸில் இருக்கிற காயில், இந்த ஒரிஜினல் காயிலில் இருக்கு இல்லையா, போய் வரும் இல்லையா, அதெல்லாம் நாங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த பிளாஸ்டிக் மட்டும் நாங்கள் புதுசாக போட்டு வீல் வைண்டட். அதுதான் இங்கே நடக்குது. நாங்களே இங்கே மிஷினில் வைண்டிங் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ரெண்டாவது, இந்த பிக்கப் காயில் மட்டும் எங்களுக்கு வந்துட்டு என்ன ஒரு ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். என்ன பண்ணோம்னா, இந்த பிளாஸ்டிக் நாங்கள் மோல்டிங் பண்ணிவிட்டு அதில் நாங்கள் வைண்டிங் பண்ணி வச்சுருவோம். இப்போது இன்கேஸ் இந்த பிக்கப் காயில் போய் வருதுன்னு வச்சுக்கலாமே, போய் வருதுன்னா நாங்கள் இந்த பிக்கப் காயில் மட்டும் சால்டரிங் வச்சு ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு இந்த பிளாஸ்டிக் வருது பாருங்கள், இந்த இன்பிட்வீனில் வருது இல்லை பிளாஸ்டிக், இந்த பிளாஸ்டிக்கை நாங்கள் ரிமூவ் பண்ணிடுவோம். இந்த பிளேட் மட்டும் தனியாக வந்துடும். அப்போ இந்த பிளேட் என்ன பண்ணுவோம்னா, இந்த பிளேட்டை வந்து இந்த கேப் தெரியுது பார்த்தீங்களா, இந்த கேப்புக்குள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு வீலை ரீப்ளேஸ் பண்ணி இந்த இடத்துல நாங்கள் சால்டரிங் வச்சு விட்டுருவோம். அவ்வளோதான், முடிஞ்சது. அதாவது RX G and Z பற்றி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுக்கு என்னென்னா இந்த ஸ்டார்டிங் இந்த ரேஷியோ தான் வரும். இந்த ரேஷியோ
மாதிரி வரும். பட் ஜிக்கு வந்துட்டு இந்த டைப் தான் வரும், இந்த ரேஷியோ தான் வரும். இந்த 135ஓட அதே ரேஷியோ அதே டைப் காயில் தான் வரும். ஒரு பெரிய சேஞ்சஸ் ஒன்றுமே இருக்காது. பட் இந்த மிட்ஷிப் மாடலை பற்றி மட்டும் நான் ஒன்று சொல்லணும். என்னென்னா அந்த மிட்ஷிப் மாடலில் வந்துட்டு RX100ஓட காயில் தான் கம்ப்ளீட்டாக இருக்கும். அந்த மிட்ஷிப் மாடலில் அந்த லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, RX100ஓட அந்த சேம் காயில் தான் அப்படியே மிட்ஷிப் மாடலுக்கு வரும். பட் அதில் என்ன ஒரு சேஞ்சஸ் பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த 135 இந்த வயர் இருக்கு இல்லையா, இந்த 135ஓட வயர் அதில் இருக்கும். பிகாஸ் மிட்ஷிப் மாடல் வந்துட்டு 12 வோல்ட்டாக கன்வெர்ட் கொடுத்தாங்க. பட் RX100ங்கிறது 6 வோல்ட். அந்த RX100 மிட்ஷிப் மாடலில் வந்துட்டு இந்த 135 வயரை போட்டு அதுதான் வந்து பிகினிங் ஸ்டேஜ் இது டிசைன் பண்ணுறதுக்கு. இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு இப்போ ஸ்டார்டிங் கலர் ரேஷியோ பிக்கப் கலர் ரேஷியோ பற்றி நம்ம பார்த்தாச்சு. இப்போ வந்துட்டு அப்படியே நம்ம RX100 ஃபஸ்ட் டைப்புக்கும் RX135 ஃபஸ்ட் டைப்புக்கும் ஸ்டார்டிங் காயில் 2 1 அப்படின்னு சொல்லியிருந்தேன். பிக்கப் காயிலோட ரேஷியோ பார்த்தீங்கன்னா RX135க்கும் 100க்கும் கம்ப்ளீட்டாக வேரியேஷன் இருக்கும். RX100 வந்து 20 ஓம்ஸும் RX135 வந்துட்டு 75-80 ஓம்ஸும் இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். இதில் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கேள்வி வரலாம், RX100ஓட பிக்கப் காயில் வந்துட்டு 135க்கு போட முடியாதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக போட முடியாது. ஏன்னா RX135 வந்துட்டு 80 ஓம்ஸ்ன்னு சொல்லியிருந்தேன், 120 ஓம்ஸ்ன்னு சொல்லியிருந்தேன். இதில் என்ன ஒரு ப்ராப்ளம் வரும்னா, இப்போ RX100ஓட சிடி யூனிட்டுக்கும் RX135ஓட சிடி யூனிட்டுக்கும் கம்ப்ளீட்டாகவே வேரியேஷன் இருக்கும். பட் ஸ்டார்டிங்களோட ரேஷியோ கிட்டத்தட்ட மேட்ச் ஆகிக்கும். பட் பிக்கப் காயிலோட ரேஷியோ ரெண்டுமே மேட்ச் ஆகாது. ஏன்னா அங்கே அது அப்படி மாற்றி நம்ம எதாவது போட்டுட்டா அப்படின்னா என்ன ஆகும்னா, உங்களுக்கு வண்டியோட பிக்கப் இல்லாமல் ஒரு மதன் இருக்கும், ஒரு வண்டியோட அந்த ஃபீல் இருக்காது. அவ்வளோதான், வேறு ஒன்றும் பெரிய சேஞ்சஸ் இருக்காது. அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட், லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. கூடவே இந்த RX லவர்ஸ்க்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன்ட் ஃபார் மோர் வீடியோஸ். பாய்.